பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆகாஷ் வழங்க கேட்கலாம். ஆகாஷ், எழும்பூர் ரயில்வே நிலையத்தில் பொதுமக்களின் வருகை எப்படி இருக்கு? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் பூர்ணிமா. நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகையானது வருகிற ஜனவரி 15ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தற்போது பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் குவிந்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது நாம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். தற்போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் என்பது அலைமோதுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது சென்னையில் வசிக்கும் மக்கள், அதாவது சென்னையில் தங்கி பணிபுரியும் மக்கள் மற்றும் கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகள் என அனைவரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று தங்களுடைய குடும்பத்தினருடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது வார இறுதி விடுமுறை மற்றும் பொங்கல் விடுமுறை என தொடர் விடுமுறை என்பதால் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு தற்போது படையெடுத்து வருகின்றனர். அதாவது குடும்பத்தினருடன் தற்போது படையெடுத்து வருகின்றனர். அந்த காட்சியை தான் நான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் என்பது அலைமோதுகிறது. இந்த எழும்பூர் ரயில் நிலையத்தை பற்றி சொல்ல வேண்டும் என தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே இந்த எழும்பூர் ரயில் நிலையத்தில் தான் புறப்படும். அதாவது திருச்சி, மதுரை, நாகர்கோவில், நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்துதான் ரயில் என்பது புறப்படுகிறது. அந்த வகையில் தற்போது தென் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் அனைவருமே தற்போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்துள்ளனர். தற்போது இவர்கள் அனைவரும் காலை 9 மணி அளவில் சென்னை எழும்பூரில் இருந்து குருவாயூர் செல்லக்கூடிய அந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிப்பதற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியை தான் நான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது திருச்சி, மதுரை, நெல்லை, நாகர்கோவில் வழியாக கேரள மாநிலம் குருவாயூருக்கு செல்லக்கூடிய அந்த ரயிலில் பயணிப்பதற்காக தற்போது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் அந்த ரயிலுக்காக தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த ரயில் நிலையத்தில் தற்போது முன்பதிவு செய்த பயணிகள், முன்பதிவு செய்யாத பயணிகள் அனைவரும் தற்போது இந்த ரயிலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது இந்த பகுதியில் மக்கள் கூட்டம் என்பது அலைமோதுகிறது. இங்க இருக்கக்கூடிய மக்களை கேட்டும்போது முன்பதிவு செய்யாமல் பயணிப்பதற்கு மிகவும் கடினமாக இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அதே போல பேருந்தை ஒப்பிடும்போது ரயிலில் பயணிக்கும் போது செலவு கம்மியாக ஆவதாகவும், அதே போல கோயம்பேடு, கிளம்பாக்கம் என்று குழப்பம் ஏற்படுவதால் தான் அவர்கள் ரயிலை விரும்புவதாக தற்போது தெரிவிக்கின்றனர். அதே போல இந்த பகுதியில் தற்போது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் தற்போது குவிந்துள்ளதால் இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு மக்களை காவலர்கள் கண்காணித்தே வருகின்றனர். அதே போல மஃப்டியிலும் தற்போது காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் பொங்கலுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் உள்ள நிலையில் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தற்போது இந்த பகுதியில் வருவதால் இந்த பகுதியில் மக்கள் கூட்டம் என்பது அலைமோதுகிறது. தற்போது நம்மிடம் ஒரு பயணி இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். மேடம், நீங்க எங்க போனோம்? நீங்க எந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்றீங்க? குருவாயூருக்கு. நீங்க எந்த ஊருக்கு போனோம்? சாத்தூர். இப்ப நீங்க முன்பதிவு பண்ணிருக்கீங்களா? முன்பதிவு பண்ணல. பண்ணாம இங்க வந்திருக்கீங்க? ஆமா, அன்லிசர்வது தான். இப்ப வந்து நீங்க எத்தனை மணிக்கு இங்க வந்திருக்கீங்க? இப்பதான் வந்திருக்கோம். இங்க வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமா இருக்கு. இதனால வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின்ல சீட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கிடைச்சாக்கா இல்லாட்டி முண்டி போய் ஏற வேண்டியதான். அதே மாதிரி வந்து நீங்க பேருந்துக்கு பதிலா ட்ரெயின்ல போகணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. எதுக்காக ட்ரெயின்ல போகணும்னு சொல்லி வந்திருக்கீங்க? பேருந்து ரொம்ப தூரமா இருக்கு, அதனால தான் வந்திருக்கோம். இது ஒரு பேட்டி எடுக்க போறீங்களா? சரி சரி. தற்போது நாம் கேட்டோம் என்றால் பேருந்து செல்ல வேண்டும் என்றால் அதிக தூரம் செல்ல வேண்டியதாக இருப்பதால் மக்கள் தற்போது ரயிலேயே அவர்கள் பெரும்பாலும் பயணிப்பதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்து தற்போது ரயில் நிலையத்தில் மக்கள் குவிந்து வருகின்றனர். அதே போல தற்போது இன்று ஒரே ஒரு நாள் உள்ள நிலையில் தற்போது மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது மேலும் இங்க ஒரு பயணி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். சார், நீங்க எந்த ஊர்? நான் நேற்று வந்து கேரளா. நாங்கள் இன்றைக்கி ட்ரிச்சி போகணும். எனக்கு பஸ் தான் பிடிக்கும் மெயின். இப்போ இந்த கோயம்பேடு கிளாம்பாக்கம் போட்டு காண்றாங்க. ரொம்ப ட்ராவலிங்கும் தூரமாக இருக்குது மெயின். இன்னொன்று, எனக்கு பஸ்ஸு போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரெயின் சீட் கிடைக்காது. ஏன்னா பொங்கல் டைம் அன்ரிசர்வ்டு சீட்டும் கிடைக்க மாட்டேது. ஸ்டாண்டிங்காக போகணும். கோயம்பேடு, கிளாம்பாக்கம் இந்த 2 பேருந்து நிலையம்ல வந்து குழப்பம் இருக்குது. எங்க போகணுன்ற குழப்பம் இருக்கிறதுனால தான் நீங்க வந்து ட்ரெயின்ல வரீங்களா? அது உண்மையாவா? இன்னொன்று, கிளாம்பாக்கத்துக்கு லோக்கல் ட்ரெயின் அவைலபிள் இல்லை. நீங்கள் பஸ்ஸில் போவாண்டா 50 ரூபா 60 ரூபா இங்கே கொடுத்துட்டு நாங்கள் கிளாம்பாக்கம் போய் கிளாம்பாக்கம் ஏறி ட்ரிச்சி போய் தூரமாக இருக்கும். மெயின் காரணம்
இன்னும் ட்ரெயின் சீட்டும் கிடைக்க மாட்டேது, ஃபுல் ஸ்டாண்டிங்கு. கிளம்ப ட்ரெயின் பஸ்ஸு போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் தூரமாக வச்சு முடிய மாட்டேது, மெயின் காரணம். தற்போது நம்மிடம் பேசிய அனைத்து பயணிகளும் கூறியது என்னவென்றால், தென் மாவட்டங்களுக்கு செல்ல தற்போது கிளாம்பாக்கத்தில் இருந்து தான் பேருந்து கிடைக்கும் என்பதால் பேருந்து கிடைக்க அவர்கள் பேருந்து நிலையத்திற்கு செல்ல அவர்கள் மிகவும் கடினப்படுவதால் தற்போது ரயில் நிலையத்தில் அவர்கள் குவிந்து வருகின்றனர். பூர்ணிமா, நேரலை தகவல்களுக்கு நன்றி ஆகாஷ்.